சுவாமி சரணம், ஐயப்ப சரணம். ஐயப்ப பக்தர்கள் அறிய வேண்டிய தகவல்கள். ஐயப்பன் என்றால் அனைவருக்கும் ஞாபகம் வரும் ஒரே விஷயம் இருமுடி. ஐயப்பன் வழிபாட்டில் இருமுடி மிகவும் புனிதமானது. தனது உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி மனமுருகி ஐயப்பனை வேண்டும் பக்தர்கள் ஐயனின் திருமேனி அபிஷேகத்துக்கு நெய்யையும் பூஜை பொருட்களையும் கட்டி சுமந்து செல்வதுதான் இருமுடி. இருமுடியை கோவிலில் வைத்தும் கட்டலாம் அல்லது வீடுகளில் வைத்தும் கட்டலாம். வீடுகளில் வைத்து கட்டும்போது சபரி வாசனே அங்கு வாசம் செய்வான் என்று கூறுவார்கள். ஐயப்பனின் அருள் ஒளி வீசும். இருமுடி கட்டும் நாளில் வீட்டை சுத்தப்படுத்தி ஐயப்பன் படத்தை மலர்களால் அலங்காரம் செய்து படத்தின் முன்பு நெய் விளக்கேற்றி வைக்க வேண்டும். இருமுடி கட்டுவதற்காக வரும் குருசாமியை வாசலில் பாத பூஜை செய்து வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும். குருசாமி வந்ததும் பூஜைகளை தொடங்குவார். அப்போது ஐயப்ப பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடுவார்கள். இருமுடி கட்டும் பக்தர் குருசாமியின் அருகில் ஐயப்பன் படத்திற்கு முன்பு அமர்ந்திருக்க வேண்டும். தேங்காயில் நெய் நிறைக்க தொடங்கும் போது சுவாமியே சரணம் என்றபடி தேங்காயில் நெய்யை நிறைக்க வேண்டும். நெய் நிறைந்ததும் அதை மூடி சந்தனம் குங்குமம் பூசி ஒரு சிறிய பையில் வைப்பார்கள். அதற்குள் காணிக்கை பணமும் அன்னதானத்திற்கு சிறிதளவு அரிசியும் வைக்கப்பட்டிருக்கும். வீட்டில் யாராவது நெய் நிறைக்க விரும்பினால் அவர்களும் நெய் நிறைத்து கொள்ளலாம். மற்றொரு சிறு பையில் பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதில் மஞ்சள் பொடி, பன்னீர், தேன், சந்தன வில்லைகள், குங்குமம், விபூதி, ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம், பேர்ச்சம்பளம், உலர்ந்த திராட்சை, முந்திரி, கற்கண்டு, அச்சு வெல்லம், அவல், பொரி, கடலை, மிளகு, கல்லுப்பு, எலுமிச்சம்பழம், வெற்றிலை பாக்கு, பாசிப்பருப்பு, வளையல், கண்ணாடி, சீப்பு, ரவிக்கை துணி ஆகியவை இடம்பெற்றிருக்கும். முன்முடியில், அதாவது இருமுடியில் முன்பக்கம் இருக்கும் கட்டு நெய், தேங்காய் மற்றும் பூஜை பொருட்கள் வைத்து கட்டப்படும். பின்முடிக்குள் சபரிமலை தரிசனம் முடிந்து திரும்பும்போது 18ஆம் படி அருகில் உடைக்கவும், வீட்டின் முன்பு உடைக்கவும் 2 தேங்காய்களும் மற்றும் மாலை அணிந்தவருக்கு தேவையான பொருட்களும் வைத்து கட்டப்பட்டிருக்கும். வசதி வாய்ப்புகள் இல்லாத காலத்தில் பின்முடியில் சமையலுக்கு தேவையான அரிசி மற்றும் வழியில் சாப்பிடுவதற்கு தேவையான உணவுப் பொருட்களையும் சுமந்து சென்றிருக்கிறார்கள். இருமுடி கட்டி முடித்ததும் வீட்டில் நம்மால் முடிந்த அளவு அன்னதானம் வழங்கலாம். இருமுடிக்கட்டை குருசாமி தூக்கி நமது தலையில் வைக்கும்போது அவரது பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும். தலையில் இருமுடியை சுமந்ததும் வீட்டு வாசலில் தேங்காய் உடைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் தலையில் இருமுடி கட்டும் மனதில் ஐயப்பன் நினைவாகவும் புனித யாத்திரையை தொடங்க வேண்டும். இதனால் ஆண்டுதோறும் வீடுகளில் சகல ஐஸ்வர்யமும் அதிகரித்து ஆண்டவனின் அருளும் நிறைகிறது. கோவில்களில் வைத்தும் இருமுடி கட்டி புறப்படலாம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு யாரை காண, சுவாமியை காண என்ற சரண கோஷத்தோடு மலையேறுவோம். வாழ்வில் வளம் பெறுவோம்.